அதிசயம் பாத்தியா அவதர? என்னது? நாம கூட தான் கயிறு மேல ஏறி சைக்கிள் ஓட்டுறோம். அமெரிக்காக்காரன் சந்திரன்லயே போய் கார் ஓட்டான் அவதர. கோடா மலையா, சந்திரன்ல கார் ஓட்டினா சூரியன் சும்மா இருப்பானா? பொடரியில சொட்டேன்னு அடிச்சுடுவான். போட்டோ கூட வந்திருக்கு அவதரன்னா. போட்டோவில் நான் இவன் போட்டோ எடுக்கும்போது எவன்டா பார்த்தான்? நான் நம்ப மாட்டேன். கொஞ்ச நாளா தண்ணி போடுறதுக்கு உன் கையில காசு இல்ல, அதுதான் இந்த வெறுப்பு. போதையில இருந்தா எல்லாத்தையும் நம்புவேன். அமெரிக்காக்காரன் சந்திரன்ல கார் ஓட்டட்டும், டிராக்டர் ஓட்டட்டும், ஒழுங்கா ஓடிக்கிட்டு இருந்த நம்ம வண்டி கொஞ்ச நாளா நின்னு போச்ச. என்ன பண்ற? ஏடா இந்த குட்டிக்கு என்ன ஆச்சு? புலியா இருந்தவ பூனை மாதிரி மாறிட்டா. வதர, நீ தண்ணி போட்ட உடனே பாகவதரா மாறிடுற பாரு. அதே மாதிரி ராணிக்கா தண்ணியில முழுங்கின உடனே அம்மன் சாமியா மாறிடுச்சு. பேச்சு கூட மாறிடுச்சுடா. முன்ன எல்லாம் டாடா டாடான்னு மேல அடிச்ச மாதிரி பேசுவான். இப்ப என்னமோ வாங்க இருங்க உட்காருங்க கொலையறா. நானும் 3 நாளா முட்டியை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கேன். இன்னைக்கு அவன் வந்தாலும் சரி, வராட்சி போனாலும் சரி, நான் தொழிலுக்கு போறேன். வதர வதர, நீ போய் கூப்பிட்டு போற வதர. அது வரும். போட்டேன். நான் கூப்பிட மாட்டேன். வேணா நீ போய் கூப்பிடு. சரி வதர, நான் கூப்பிடுறேன். வந்தா வேணாம் நான் சொல்ல போறேன். அக்கா, எத்தனை நாளைக்கு தான் இந்த மங்கப்பா சபதம்? சபதமா இல்ல, ஸ்ட்ரைக்கு. ஏங்கா வயிற்று பொழப்புக்கு வேலை செய்ய வேண்டாம்? ஆமா செய்யணும். பின்ன புறப்பட இது அம்மா வரட்டும், கேட்டு சொல்றேன். சரி, இதோ அம்மா வந்தாச்சு. அடடே, எல்லாத்தையும் நீயே துவைச்சிட்டியாமா? ஆமாம்மா. இப்ப கேளுக்கா. அம்மா, நான் வேலைக்கு போட்டுமா? இஷ்டம் இருந்தா போமா, இல்லைன்னா பேசாம வீட்டுல இரு. நல்லா இருக்கு. வீட்டுல இருந்தா எப்படி? வேலை செய்தா தானே உடம்புல இருக்கிற மதமதப்பு போகும். என்ன ஏப்பா கேக்குற? நீ ஆச்சு அவடாச்சு. புறப்படுறது இப்படி வந்தா எப்படி? என்ன வதர, அது வர்றேன்னு சொன்னதா போதும். நீ வா. மகாஜனங்களே, கனவான்களே, தனவான்களே, நீங்க எந்த மாதிரி வேடிக்கை பார்க்க வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். இது தரையில விளையாடுற சாதாரண விளையாட்டு இல்லை. மந்திரம் இல்லாமே, தந்திரம் இல்லாமே அந்த இடத்துல கம்பி மேல ஏறி ஆடுற பெரிய விளையாட்டு. ஒரு பொண்ணு கம்பி மேல ஏறி ஆடுறான்னா அது சாதாரண காரியமா? கீழே விழுந்தால் கை போய் கால் போய் நொண்டியா முடமா வாழ்க்கை பூரா கட்டையை கட்டிக்கிட்டு நடக்கணும். தூங்கையில வாங்குற மூச்சு சுழிமாறி போனாலும் போச்சு. இது தத்துவம். அந்த இடத்துல கம்பி மேல ஆடுற பொண்ணு கால் வழிக்கு விழுந்தா மண்ணு. இது வித்தை. இவ்வளவு எதுக்காக? இந்த வயிற்றுக்காக. இந்த வயிற்றுக்காக. இப்போ ஒரு பொண்ணு கம்பி மேல ஏறி ஆட போறா பாருங்க. எல்லாரும் ஒரு தடவை கை தட்டுங்க. பெரியோர்களே, சிறியோர்களே, சார், துரை, ஐயா, அம்மா, அப்பா, நீங்க பிரியப்பட்டு போடுற 10 காசு, 20 காசு, 1 ரூபாய், 2 ரூபாய், எவ்வளவா இருந்தாலும் சரி, சிந்தாமே செதறாம எல்லாரும் அந்த துணியில போடுங்க. இந்த 1 ரூபாய் அட்வான்ஸ். பேஷ், ஷாபாஷ். ஐயா 1 ரூபாய் கொடுத்திருக்கார். இந்த 1 ரூபாய் 10 ரூபாயா பெருகட்டும். இந்த அப்படி இன்னொரு அட்வான்ஸ். இன்னைக்கு என் பொண்டாட்டியோட சண்டை போட்டு வந்திருக்கேன். நீ இப்ப காட்டுற வித்தியில நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா மறந்துடணும். அதை என்ன மறக்கிறது? உங்க பொண்டாட்டியே மறக்க முடியாது செஞ்சிடறேன். எல்லாரும் ஒரு தடவை கை தட்டுங்க. மகாஜனங்களே, உங்களுக்கு முன்னாலே இருக்கிற இந்த பொண்ணுதான் இப்ப கம்பி மேல நடக்க போறா. காத்து போல பறக்க போறா. அடே பையா, ஐயா, தாளம் தவறாம மேளத்தை கொட்டு. சரி ஐயா. பொண்ணு வர்றா, பொண்ணு வர்றா, பொண்ணு வர்றா, பொண்ணு. பொண்ணு கிராக்கி பண்ணுது, பொண்ணு கிராக்கி பண்ணுது. மகாஜனங்களே, வேடிக்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு வேண்டுகோள். கூட்டத்துல நல்லவங்க இருக்கலாம், கெட்டவங்க இருக்கலாம். ஆகையினாலே உங்க பாக்கெட்ல இருக்கிற பரிசு, உங்க சாமா எல்லாத்தையும் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. இப்ப பொண்ணு ஏற போகுது, பொண்ணு ஏற போகுது. மகாஜனங்களே, உடம்புல இருக்கிற உயிர் ஒண்ணுதான். அது ஒரு தடவை தான் போகும். உங்களுக்கு சந்தோஷம், எங்களுக்கு சாப்பாடு. நடக்க
கிடைக்குன்னு சொல்லி நம்மளை எல்லாம் ஏமாத்தி பணம் வாங்கிட்டான். விடாதீங்க இவரை, விடாதீங்க. எனக்கு இப்ப வர்ற கோவத்துக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். போதும், இனிமே உன் பொண்ணு என் கூட வித்த காட்ட வர வேணாம், நான் அவ கூட போக வேணாம். இந்த சில்லறை விஷயத்துக்காக ஏன் இப்படி சரிச்சுக்கிற? இப்ப என்ன நடந்து போச்சு? என்ன நடந்து போச்சா? இங்க பார், இங்க பார். பட்டத்துக்காரனை பத்தி உனக்கு தெரியாது. குஷி வந்தா காசு போடுவான், கோவம் வந்தா டங்குவா அறுத்து போடுவான். அறுத்துட்டானே உன் பொண்ணு எனக்கு கொல்ல பார்த்துட்டா. வரா பாரு ஊமா குசும்பி. செய்யறதையும் செஞ்சுட்டு பூரா மாதிரி நிக்கிறத பாரு. இஷ்டம் இல்லைன்னா என்கிட்ட சொல்லியிருக்காம இல்ல. எனக்கு இந்த உதையும் கிடைச்சிருக்காது, சட்டையும் கிழிச்சிருக்காது. ஐயோ கிழிச்சிட்டானே. அத்தை கொஞ்சம் ஊசி நூறு கூட. சோமாரி பசங்க, சட்டையை கிழிச்சது இல்லாம டீ குடிக்க வச்சிருந்த துட்டையும் எடுத்துக்கிட்டாங்க. பாத்துக்கிட்டு இருந்தேடா. சரி சரி போடா போடு இருந்தா. எங்கடா இத காணா? நமக்கு கோழி ஊசி தான் லாயக்கு. இங்க கொடுங்க, நான் தச்சு தரேன். நீ தச்சு கிழிச்ச போத பக்கம் கொடுங்க. சாப்பிடுவாங்க. என்ன ருசி, என்ன ருசி. இவ்வளவு ருசியா சமைச்ச ஒரு கைக்கு ஒரு முத்தம் கொடுக்கிறேன். சமையல் பண்ணது நான் இல்லப்பா, நம்ம ராணிதான். இவளா ஒழுங்கா வெந்நீர் கூட வைக்க தெரியாது. இவ்வளவு சமைச்சா? நான் வேலைக்கு போகாம வீட்டுல இருந்தால அப்ப எல்லாம் கத்துக்கிட்டாங்க. மதர சமையல் பண்ண கைக்கு ஒரு முத்தம் கொடுத்தேன்னு சொன்ன இல்ல, நடக்கட்டும். சும்மா உனக்கே அவசரம் தாங்க முடியும்.